வணக்கம். ஜாப்பஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமோட்டிவ் சர்வீசஸ். இன்னைக்கு என்ன கிட்டு டெமோ காட்ட போறோம் அப்படின்னா, கிராங்க் சிமுலேட்டர். கிராங்க் சிமுலேட்டர் அப்படிங்கிறது என்னங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்மளோட வெஹிக்கிளில் ஃப்ளைவீல் மேக்னெட்டோ இருக்கும். அதில் வந்து ரோட்டர் பார்ட் இருக்கும். ரோட்டர் பார்ட்டில் வந்து சிங்கிள் பிப் இருக்கும், டூயல் பிப் இருக்கும். சில நேரத்தில் வந்து மல்டி பிப், BS6ஓட மல்டி பிப் இருக்கும். இது வந்து ரொட்டேட் ஆகும்போது வர்ற சிக்னலை தான் வந்து நம்ம டிசிஏயாக இருந்தாலும் சரி, சிடியாக இருந்தாலும் சரி, இசிஎம்மாக இருந்தாலும் சரி, அந்த சிக்னலை எடுத்து நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் இக்னிஷன் நடக்கும், வெஹிக்கிள் ரன் ஆகும். இது பேசிக் கான்செப்ட். அந்தபடி நம்ம வந்து என்ஜினை இல்லாமையே நம்ம டிசிஏ, சிடிஐ, இசிஎம் எல்லாமே வந்து நம்ம இந்த கிராங்க் சிமுலேட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம் வேரியஸ் ஆர்பிஎம்க்கு. இது வந்து நம்ம ஏற்கனவே பண்ண பிக்கப் காயில் சிடிஐ, டிசிஏ, இசிஎம் டெஸ்டர் மாதிரி தான். அது ஃபிக்ஸட் ஆர்பிஎம், பட் இது வந்து வேரியஸ் ஆர்பிஎம். ஜீரோலேருந்து நம்ம ஒரு 12,000 வரைக்கும் செக் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து நமக்கு வந்து 2 பட்டன்ஸ் இருக்குது. ஆன் பண்ணோன்னே இதான் ஹோம் ஸ்க்ரீனு. இதில் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா பிப்பு கவுண்ட்டு வந்து நீங்கள் என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிப்பு கவுண்ட்டுங்கிறது என்னதுன்னா, இந்த ரோட்டரில் இருக்கிற இந்த பிப்பு, இது 1ஆ 2ஆ இல்லை 22ஆ அப்படிங்கிறத நீங்கள் என்டர் பண்ணணும். எக்ஸாம்பிள் இங்கே பிப்பு கவுண்ட்டு 1னால நம்ம வந்து 001 அப்படிங்கிறது என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கணும். அடுத்து சிக்னல் டைப். மோஸ்ட்லி நம்மளோட எல்லா வெஹிக்கிளுமே வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவாக தான் இருக்கும். நெகட்டிவ் டு பாசிட்டிவ்ங்கிறது இந்த பஜாஜோட பல்சரில் நம்மளுக்கு வரும். அதனால் நமக்கு அந்த வெஹிக்கிளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டோம். என்ட்ரு பண்ணனால இது எல்லாமே க்ரீனாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் 22 பிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பிப் கவுண்டில் வந்து 22ன்னு என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிப்பை என்ட்ரு பண்ணி ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் 22 பிப்போடதையும் உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ டெஸ்ட் பண்ணியாச்சு, டேட்டாஸை ஸ்டோர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு ஒரு டைம் டெஸ்ட் கிட்டை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் டெஸ்டிங்க்காக. இப்போ டெஸ்டிங்குள்ளே நம்ம போகிறோம். இல்லை 2 அவுட்புட் இருக்குது. ஒன்று வந்து கிரவுண்டு, ஒன்று வந்து கிராங்க் அவுட்புட்டு. நம்ம ஆல்ரெடி இந்த டிசிஐ வந்து நம்மளோட ஐஜி காயில் கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து கிராங்க் அவுட்புட்டு வரும். அந்த அவுட்புட் எப்படி இருக்குங்கிறதையும் நான் இதில் காட்டுறேன் உங்களுக்கு. ஆசிலோஸ்கோப்பில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இதுதான் இந்த கிராங்க் அவுட்புட்கான பல்சஸ் இது இருக்கும். இப்போ நம்ம ஆர்பிஎம் வேரி பண்ண அந்த பல்சஸோட ஃப்ரீக்வன்சி வேரி ஆகும். ஓகே, இது வந்து நம்ம இப்போ இக்னிஷன் டிசிஐயில் கொடுத்தோம்னா எப்படி வந்து வேரி ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மளது வந்து 2000 ஆர்பிஎம் ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம இப்போ அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறேன் 2500. இந்த ஸ்பார்க்கோட சவுண்ட் வந்து உங்களுக்கு வேரி ஆகுறது தெரியும். இப்போ 2000ல் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி 4000, 5000 அப் டு 12,000 வரைக்கும் இங்கே டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சில வெஹிக்கிளில் வந்து 8,000க்கு அப்புறம் கட் ஆஃப் பண்ணிடுவாங்க ஸ்பார்க்கை, இல்லை 10,000க்கு அப்புறம் கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அது எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துடலாம். சில ஃபெயிலியர்ஸ் எல்லாமே வந்து கட் ஆஃப் ஆகாமல் இருக்கும், ஸ்பார்க் கட் ஆஃப் ஆகாது. அதனால் அந்த 8,000 ஆர்பிஎம்மும் மேலே போகும். அந்த மாதிரி இருக்கிற சாம்பிள் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பெஞ்சில் ஈஸியாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 9,500 அப் டு 12,000 வரைக்கும் நம்ம செக் பண்ணலாம். இதில் பாருங்கள் 11,800 மேலே ஸ்பார்க் கட் ஆஃப் இருக்குது. அதனால் நமக்கு 800, 900 மேலே போனோம்னா இல்லை பாருங்கள் ஸ்பார்க் வரல.
அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு டிசிஎஸ் சிடிஐ இசிஎம்மை நீங்கள் கம்ப்ளீட்டாக வேலிடேட் பண்ணிக்கலாம். எங்கேயாவது மிஸ்ஃபயர் ஆகுதா, ஏதாவது பர்டிகுலர் ஆர்பிஎம்மில் வந்து மிஸ்ஃபயர் ஆகுதாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சில வண்டியில் வந்து உங்களுக்கு அடைச்சடைச்சு ஓடுன்னு சொல்லுவாங்க, சில ஆர்பிஎம்மில் ஸ்லோயரில், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஜீரோவிலிருந்து நீங்கள் மேக்ஸிமம் வரைக்கும் செக் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் டு ஸ்டாப்பு. நீங்கள் ஸ்டாப் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும், ஸ்பார்க் வராது. திருப்பியும் வந்து நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா எந்த ஆர்பிஎம்ல நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஆர்பிஎம்ல இருந்து உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சோம். இது வந்து சிங்கிள் பிப்பு. இதே மாதிரி நான் உங்களுக்கு அடுத்த வேறு பிப்பெல்லாம் எப்படி உங்களுக்கு செட் பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இப்போ 22 பிப்பை வந்து நம்ம இசிஎம்ல தான் செக் பண்ண முடியும். இப்போ நம்ம அந்த 22 பிப்போட வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு காட்டுறோம். செட்டிங்ஸில் போய் பிப்பு கவுண்டில் 22 என்டர், சிக்னல் டைப்பில் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், என்டர், தென் ஸ்டோர். இப்போ ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகே, பேக் பண்ணிவிட்டு இப்போ டெஸ்டிங் பண்ணணும். போகிறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், நம்மளோட 22 பிப்போட சிக்னல் இது வந்து இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு ரொட்டேஷன். அப்போ எவ்ரி ரொட்டேஷனுக்கும் அந்த 22 பிப்புனா 22 சிக்னல் வரும், 5 பிப்புனா 5க்கான சிக்னல் வரும். அந்த மாதிரி உங்களோட ஃப்ளைவீல் மேக்னெட்டோட பிப்பு கவுண்ட்டை வச்சு நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக என்ஜினில் எப்படி ஒர்க் ஆகுதோ அதை வந்து நீங்கள் இதை சிக்னலை சிமுலேட் பண்ணி நீங்கள் பெஞ்சிலே வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ 500 ஆர்பிஎம்கான இந்த சிக்னல் இப்போ நான் அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறேன். $1,800, 2,000, 3,000. அங்கே சிக்னல் எப்படி வேரி ஆகுதுன்னு பாருங்க. $6,500, 7,000. அந்த மாதிரி நீங்கள் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆக இதே மாதிரி டிசி எப்படி வேலிடேட் பண்ணுமோ அந்த மாதிரி இசிஎம்மும் நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து அகெயின் ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். திருப்பியும் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஆர்பிஎம்ல நீங்கள் செட் பண்ணீங்களோ அதே ஆர்பிஎம்லேயே சிக்னல் வரும், நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கலாம். இது யாருக்கா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் ஜாப்பஸ் இன்ஜினியரிங் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இது சேலுக்கு ரெடியாக இருக்குது. தேங்க்யூ.